உங்களுக்கு எப்பயாச்சும் இப்படி தோணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரே இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டுருக்க மாதிரி இருக்கும். சேம் தாட், சேம் ஹேபிட், ஒரே மாதிரியே ரிசல்ட் நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் நான் வந்து நம்ம மனசுக்குள்ளே தோணும், நம்ம வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து தோணும். உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுற எல்லா பவருமே நம்ம மைண்டில் தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபைஷ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது நம்ம இன்டென்ஷ்னலாக நம்மளுடைய பிஹேவியர், இல்லை நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட ஹேபிட், இதெல்லாமே வந்து இன்டென்ஷ்னலாக சேஞ்ச் பண்ணுறது தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல், இப்போ வந்து புது பிளேஸ்க்கு போகிறது, இல்லை புதுசாக ஏதாச்சும் வாங்குறது அப்படின்னு இல்லாமல், இந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது நம்ம மனசளவுலேயும் மைண்ட் அளவுலேயும் இருந்து வருது. செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் ஏன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ளே கேட்டுக்கணும். நம்ம எதெல்லாம் மாற்றலாம், எதெல்லாம் மாற்ற தேவையில்ல அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு மட்டும் நினைப்பாங்க. ஆனால் வந்து எதை மாற்றணும், எதனால் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சைன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரே இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து மாறாது, எல்லாமே அப்படியே இருக்கும். நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் மாறாது, நம்மளோட ஹேபிட் மாறாது, நம்ம மைண்ட் செட்லாம் அப்படியே இருக்கும். நம்ம ஹேபிட் அப்படியே ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்தமாரி இடத்துல கண்டிப்பாக செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவசியம். அடுத்து வந்து இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குதான்னு பாருங்கள். நம்ம வந்து அப்படியே தள்ளி தள்ளி போடும் சில விஷயம்லாம். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்குன்னா இல்லை வேணாம், அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். இதுவும் இல்லைனா வந்து நம்மளுக்கு மேலே வந்து ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருப்போம். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவசியம். நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நினைப்போம், நம்மளுக்கு வந்து இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு. அந்த இடத்த தவிர்த்து வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஏதாச்சும் சக்ஸஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம், இதுதானே அப்படின்ற மாதிரி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸை பார்த்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு திருப்தியுமே இல்லைன்னா கண்டிப்பாக செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வேணும். ஒரு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் வேணும். நம்மளை பற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம எழுதணும், எல்லாம் யோசிக்கணும். நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, எதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும், எதெல்லாம் வந்து மாற்ற தேவையில்ல அப்படின்னு ஒரு செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து அப்படியே இருந்துட்டு, எதெல்லாம் தேவையில்லையோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து ஜேர்னலிங் பண்ணலாம். ஜேர்னலிங்கில் வந்து நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்ம தாட்ஸ் எதெல்லாம் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுது எல்லாத்துலேயுமே அந்த ஜேர்னலிங் பண்ணுறதுனால நம்ம வந்து என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்தமாரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வந்துடும். அப்புறம் மற்றவங்க கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்குறது. நம்ம சில பாயிண்ட்ஸ்லாம் விட்டுருப்போம், நம்மளை பற்றி வந்து சில விஷயம்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து மற்றவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டு எதெல்லாம் வந்து மாற்றிக்கணும்னா அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து இந்த கோவத்தை குறைச்சிக்கோ, இந்த மாதிரி வந்து இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் மட்டுமே அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இல்லை அது வந்து டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நம்மளை வந்து உண்மையிலே வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி அது போகும், நல்ல பாதையில் அந்த ஃபீட்பேக் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை வந்து நம்ம அப்படியே உதறி தள்ளிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு என்னெல்லாம் மாற்றணும், மாற்ற வேண்டியதை வந்து எப்படிலாம் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற திங்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து சரி நம்ம வந்து ஒரு சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் வருது. அதுதான் வந்து நம்மளோட மைண்ட் செட். கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்போம், ஏதாச்சும் நம்ம வந்து புதுசாக தொடங்கக்குள்ளே ஒரு வேளை நான் தோத்துட்டேன்னா, ஒரு வேளை இது ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகிறது, இல்லை நம்மளை பற்றி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுலே நம்மளுக்கு தோணும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிவிட்டு வரணும். அடுத்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே அப்படியே இருக்குன்னு நினைப்போம். நம்ம ஹியூமன்ஸ் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா அது ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்.
ஸோ அதனால் அப்படியே இங்கே இருந்துடலாமே, ரொம்ப அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு இருந்துடலாமேன்னு இருப்பாங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம எப்போ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரோமோ அன்றைக்கி தான் வந்து ரியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்குது. அப்புறம் வந்து நம்ம நெகட்டிவான ஒரு செல்ஃப் டாக் வந்து பண்ணுவோம். இப்போ நான் அந்த அளவுக்குலாம் வந்து நான் ஒர்த்து இல்லை, அந்த அளவுக்குலாம் என்னால் பேச முடியாது, இவ்வளோ தூரம் இருக்கே, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுடைய ஒரே இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி வச்சிடும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் வரும். நம்ம வந்து ஒரு பெரிய கோலை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சின்ன ஹேபிட் பண்ணாலே அந்த பெரிய கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1 hour வந்து இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நினச்சோன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நம்ம பண்ணோன்னா அதுவே பெரிய சக்ஸஸ், அதே பெரிய வின் தான் சொல்லுவேன். பெரிய பெரிய ஹேபிட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லாமல் தப்பாக டைனியான ஒரு ஹேபிட்டை வந்து தினமும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தாலே அதுவே ஒரு பெரிய சேஞ்சை வந்து நம்ம வாழ்க்கையில் உருவாக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த கண்டென்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம செய்கிற செயல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் தப்பாகவே செய்யலாம், சின்ன சின்னதாக செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் நம்ம செய்யணும் அப்படின்றத ஒரு அரை மணி நேரம் செய்யலாம், ஒரு 1/4 மணி நேரம் செஞ்சாலே அது பெரிய வின் தான். ஸோ அந்தமாரி பண்ணாலே நம்ம ஒரு பெரிய கோலை வந்து இந்த டைனி ஹேபிட்ஸ் வந்து நம்மளை அச்சீவ் பண்ண வச்சிடும். செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது அப்படியே ஓவர் நைட்டில் நடக்கிறது இல்லை, ஒரே ராத்திரியில் உடனே சடனாக நடக்கிறது கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுனால தான் வந்து ஒரு பெரிய செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அமையுது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் டவுட்டு இருக்கும், நம்ம வந்து ஒழுங்காக பண்ண மாட்டோமோ அப்படின்ற வந்து கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருப்போம், இது எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சியாக சின்ன சின்ன ஹேபிட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். உங்களுக்கு வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து நோக்கி போயிட்டே இருங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் பாய்.